வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஆடின காலம் பாடின வாயு நிற்காது அப்படின்னு. திரும்ப திரும்ப ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலைப்பாடு இன்றைக்கி அண்ணாமலைக்கு வந்தாச்சு. பாஜகவினுடைய பழைய தலைவர் ஆல்ரெடி அவருடைய நிலைப்பாடு பிடிக்கவில்லை அப்படின்ட்டு தான் அமித்ஷா கண்டிஷன் போட்டு மற்றபடி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு இன்றைக்கி நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவரை நியமிச்சுட்டு போயிருக்கிறார். நியமித்து ஒரு 2 மாதம் ஆச்சு. அப்படியே அந்த ஆரம்பத்திலே கொஞ்சம் முரண்பாடுகள், மற்றபடி ஏதோ ஒரு வகையில் தலையாட்டி பொம்மையாக நயினார் நாகேந்திரனுடைய நிலைப்பாடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக பலவிதமான பேச்சுக்கள் வந்தாலுமே கூட அவை அனைத்தும் இனி வரும் காலங்களில் உண்மையாக போய்விடும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்றைக்கி தெரியுது. பொதுவாக இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக பதவி ஏற்று என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு. எடப்பாடி சொல்லிட்டார், எப்பா அண்ணாமலை பதவி விட்டு நீக்கியாச்சு, அதனால் அந்த ஆள் ஏதோ ஆத்திரத்தில் பேசிகிட்டு இருப்பார், என்ன யாரும் அவருடைய பேச்சுக்கு பதிலளிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு எடப்பாடி இன்னைக்கு தடை உத்தரவு மாதிரி போட்டார் அதிமுகவினருக்கு. ஆமாம், முதல்ல செல்லூர் ராஜு, மற்றபடி KP முனுசாமி எல்லாமே அண்ணாமலைக்கு எதிராக பேசி கொண்டிருந்த வகையில் இந்த தலைவர் மாற்றம் வந்ததுக்கு பின்னாலும் கூட ஒரு நிம்மதியற்ற ஒரு போக்கு அதிமுகவுக்கு. அமித்ஷா சொன்னார், எல்லாம் கூட்டணி வந்துடலாம், சாட்டை போட்டு தெற்கால வடக்கால அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் சேர்த்தி வச்சுட்டு தெற்கையும் வடக்கையும் சேர்த்தி வைத்ததை போல் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடாக இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருந்தாலும் அதை எவ்வாறு மீண்டும் உடைக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு மறைமுகமான திட்டமாக இருந்துட்டு இருக்கார். அதாவது என்ன சொல்றார், 78 தொகுதி பாஜகவுக்கு வேண்டுமா. ஆமாம், மேலிடத்துக்கு கடிதம் எழுதி விட்டதாகவும் ஒரு தகவல், பின்னால் இல்லை அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு தகவல். என்றாலுமே கூட அதிமுகவுடைய வக்கீல் ரொம்ப போல்டாக பேசியிருக்கார். அண்ணாமலைக்கு பாஜக அதிமுக கூட்டணி பிடிக்கவில்லை, அதான் நிலைப்பாடு. இப்படி உள்ள நபர் இருக்கக்கூடிய சமயத்தை எப்படி அதிமுக வெற்றி அடையும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட அதிமுக எடப்பாடி ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காரு. என்ன பாஜகவுக்கு ஒரு 30 சீட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு எப்படி லீக்கேஜ் ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு அண்ணாமலை வகையில் உஷாராகி ஒரு கடிதம் எழுதி அங்கிருந்து அண்ணாமலைக்கு எந்த ஒரு தகவலுமே வராவிட்டாலுமே கூட இங்கிருந்து நயினார் நாகேந்திர படு கோபமாக ஆகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர் மேலிடத்துக்கு சொல்லிட்டார். இவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாருங்க, இப்போ நான் பாஜக தலைவர்னு சொல்லி போட்டு தமிழக பாஜக தலைவர் என்ன நியமிச்சுட்டு போயிருக்கிறீங்க, இவர் சும்மா ஏதாவது சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு இல்லை. அதனால என்னுடைய நிலைப்பாடு என்ன, அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு போட்டு மேலிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் சொல்லிட்டு எடப்பாடிக்கும் சொல்லிட்டார், அண்ணே இந்த மாதிரி அண்ணாமலை எதை கண்டதை பேசிட்டு இருப்பாரு, நீங்கள் எதுவும் கண்டுகொள்ள வேண்டாம். ஆமாம், நம்ம கூட்டணி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி மற்றபடி கொண்டு போயிடலாம். அண்ணாமலை சம்பந்தப்பட்ட வகையில் நான் மேலிடத்துக்கு சொல்லிட்டேன், அவங்க பார்த்துக்குவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடியும் உத்தரவு போட்டார். அதிமுகவினருக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு, மற்றபடி 2ஆம் தர தலைவர்களாக சொல்லிட்டார், எப்போ அண்ணாமலை சம்பந்தப்பட்ட வகையில் என்ன பேசினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்வாதமோ மற்றபடி பதில் அளிச்சிடாதீங்க, ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுருங்க. ஆமாம், பின்னால் வரக்கூடிய காலம் என்னங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அப்செட்டான ஒரு நிலைமையில் இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக வரும் காலங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தில் அதிமுகக்குள்ளே மிகப்பெரிய ஒரு நிலைமை வந்தாச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி பாஜக ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க, எப்படி அதிமுககாரங்க ஓட்டு போடுவாங்க? ஏடா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, நயினார் நாகேந்திரனுக்காக ஓட்டு போட்டால் தானே ஒழி, மற்றபடி அண்ணாமலை இடையில குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், அப்புறம் அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும்.
அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு வந்தாச்சு. ஆமாம், இன்னும் தேர்தலுக்கு 10 மாதத்துக்கு மேலே இருந்தாலுமே கூட கூட்டணி ஏற்பட்ட 2வது மாதமே மிகப்பெரிய ஒரு பிளவை நோக்கி அதிமுக பாஜக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்தாச்சு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், அண்ணாமலை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், என்னுடைய நிலைப்பாடு வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னார். அவருடைய நிலைப்பாடு ரொம்ப சாப்பிட்டு சாந்தமாக ஏதோ பேசுவார். மற்றபடி அண்ணாமலை மாதிரிலாம் அங்கே வாய வைக்கிறது, இங்கே வாய வைக்கிறது, கண்டபடி ஏதாவது ஒன்று சொல்லி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, அண்ணாவை பற்றி பேசுவது, அப்புறம் எம்ஜிஆரை பற்றி பேசுவது, அப்புறம் பெரியாரை பற்றி பேசுவது, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசுபடி இருந்தார் பிறகு அண்ணாமலை. அந்த மாதிரிலாம் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டார். ஏன் சமீபத்தில் ஒரு கேள்விக்கு கேட்டக்கூடிய சமயத்தில், அதாவது தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக ஒற்றுமை எவ்வாறு இருக்கிறது, சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டு தான் நயினார் நாகேந்திரன் பதில் சொன்னார். அந்த அளவுக்கு அவர் நிலைப்பாட வெளித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நயினார் நாகேந்திரன். இருந்தாலுமே கூட அந்த வெளிப்பாட்டு தன்மை அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை என்பதையெல்லாம் விட அதிமுக பாஜக கூட்டணியே அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தார். ஆமாம், ஈரோடு கிழக்கு தொகுதி மற்றபடி நாடாளுமன்ற 2024 கூட்டணி சேர விடாமல் நான் பாரு தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால் நான் என்னை போல முடியுமா, ஆமாம் அத்தனை சீட்டு ஜெயிப்போம் இத்தனை சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேயே சரி ஜெயிக்காம, ஆமாம் எந்த ஒரு இது இல்லாமல் டெபாசிட் காலியான ஒரு விஷயம் தான் அண்ணாமலை. அந்த ஒரு விஷயத்திலே அண்ணாமலை இன்னும் திருந்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் வெளிப்பாடு தான் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை போட்டிருக்காங்க. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை ஆல்ரெடி அதிமுகவில் இருந்தவர். ஆனால் எடப்பாடிக்கு நயினார் நாகேந்திரன் செம்ம ஃபிட்டிங், அதில் மாற்று கருத்து. இப்போ இவர் இடையில நுழைஞ்சான்னு வைங்க, அப்புறம் மீண்டும் எப்படி கூட்டணி அமைச்சு பிரயோஜனம் இல்லாமலாம் போயிடுது. அதான ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப அப்புறம் இவங்க அதிமுக தொண்டர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ எடப்பாடியே சொல்லிடுவார், ஆமாம் ஓட்டு போடாதீங்கப்பா, நமக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, எங்கெங்கே பாஜக நிற்கிதோ அங்கெல்லாம் யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு? ஒன்றும் புரியல. நீக்கப்படும் வரை ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை நீக்கப்படுவாராம். நீக்கப்படும் வரைக்கும் அமைதியாக அறிந்து போட்டு நயினார் நாகேந்திரன் அண்ணா எடப்பாடிக்கு சொல்லியிருக்கிறார். தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அது வரைக்கும் எப்படி அண்ணாமலை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே மற்றபடி பதில் அளிக்காமல் இருக்க முடியும்? கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சு போச்சு, ஊர் அறிந்த விஷயம். அப்புறம் திருப்பி எதுக்கு அண்ணாமலை அந்த கூட்டணி தர்மத்தை அதை நிலைநாட்டாமல் தன்னுடைய விருப்பத்துக்கு எடப்பாடியையும் அதிமுகவையும் ஏதோ ஒரு வகையில் 78 சீட்டு வேணும், மற்றபடி நாங்கள் பாஜக ஆட்சி அமைப்போம், அதிமுக ஆட்சி வரும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு ஏடா கூடமா ஒருவேளை மனநிலை தவறிய நிலையில் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகும் நிம்மதியற்ற ஒரு சூழல் இன்னைக்கு எடப்பாடி இருந்துட்டு இருக்கார். ஆமாம், என்னைக்கடா இந்த தேர்தல் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இல்லை இடையில பிச்சுக்க போறாரா அப்படிங்கிறதும் எடப்பாடியை பற்றி இன்னைக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு. என்றாலும் எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடு நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்காரு. அண்ணாமலை இன்னும் ஓவரா போனான்னா கட்டாயம் அறிவிச்சிருவார். ஆமாம், அதிமுக பாஜக கூட்டணி விலகுகிறது, ஆமாம் பாஜகவை விட்டு அதிமுக விலகுகிறது, இப்படி ஏதோ ஒன்று அறிக்கை விட்டு பழையபடி இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் நிற்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், என்றாலும் இவர்களுடைய ஒரு நிலைப்பாடு, ஆமாம் அங்கிருந்து அமித்ஷாட்டு என்ன தகவல் வருது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. நயினார் நாகேந்திரன் என்னதான் வெள்ளை கொடி காட்டி ஒரு சமாதானத்தை எடப்பாடிக்கு கொடுத்தாலும் அண்ணாமலையினுடைய குடைச்சல் எடப்பாடிக்கு அன்றிலிருந்து இன்று வரை பிடிக்கவில்லை. அதன் அடிப்படையில் எந்த வகையிலும் கூட்டணியை விட்டு விலகும் மனப்பான்மைக்கு எடப்பாடி வரலாம் என்பதுதான் இன்றைய தகவலாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.